வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இயல் 4ல இருக்க முக்கியமான சிறுவினாக்கள் மற்றும் நெடுவினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி குறுவினாக்கள் அப்படின்றது பார்த்துருந்தோம். இன்னைக்கு முக்கியமான சிறுவினாக்கள் மற்றும் நெடுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா சிறுவினா அப்படின்றதான் பார்க்க போறோம். இயல் 4ல இருக்க சிறுவினா. ஓகேவா? நம்மளோட தாரக மந்திரம் என்ன? திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, மன உறுதி. ஓகேவா? மன உறுதி கொண்டு என்ன பண்ணணும்? வரப்போற ஆஃபீல் எக்ஸாம அன்னைக்கு நல்ல ஸ்கோர் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வரப்போற ஆஃபீல் எக்ஸாம்ல எல்லாரும் கண்டிப்பா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 90+ அப்படின்றது எடுத்தே இருக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? நம்ம வீடியோஸ் பார்த்தது எல்லாரும் என்ன பண்ணணும்? 90+ அப்படின்றது எடுத்தே இருக்கணும். ஓகேவா? ராத்திரி பகலா படிங்க. என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. என்ன பண்ணணும்? எப்படியாச்சும் படிச்சு வீடியோஸை பார்த்து என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி படிச்சு என்ன பண்ணுங்க, எப்படியாச்சும் 90+ அப்படின்றது எடுக்கணும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு சிறுவினா தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிறுவினா பார்க்கவும், அதுக்கப்புறம் நெடுவினா அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சார் அப்படின்னா, மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் ஓமையை சுட்டும் செய்தியை விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாளாத காதல் நோயாளன் போல் அப்படின்ற பாட்டு இருக்குல்ல, வித்துவ கோட்டாமானி ஆளாவனதுரே பார்ப்ப நடிகனே அப்படின்ற பாட்டு இருக்குல்ல, வாளால் அறுத்த சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தினும் வித்துவ கோட்டம்மானி ஆளாவனதுரே பார்ப்பை நடிகனே அப்படின்ற பாடல் இருக்குல்ல, அதுல இந்த மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் அதோட ஓமையை நீங்க எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. பார்க்கலாமா என்ன சொல்ல வராங்கன்றது? உடலில் ஏற்பட்ட புண் மருத்துவர் நேற்று உங்களுக்கு நான் குருவினாலே நடத்திருந்தேன். அது ஒரு டாக்டர் நம்மளோட கையை அறுத்தாருன்னா என்ன பண்ணுவோம்? அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்? சைலண்டா படுத்திருப்போம். ஓகேவா? ஆனா ஒரு திருடனோ ஒரு கொலைக்காரனா அவன்கிட்ட கத்தி இருக்கிறதுக்கும் டாக்டர்கிட்ட கத்தி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட்டா? அப்ப வேற யாராச்சும் நம்மள குத்த வந்தா நம்ம பயப்படுவோம், என்ன ஆகும்? பயந்துட்டு ஓடுவோம். ஆனா டாக்டர் கத்தி எடுத்திருந்தா என்ன பண்ணுவோம்? அவருக்கு கோஆபரேட் பண்ணுவோம். இனிமையா என் உடலை சரி பண்ண வந்தவர் இவரை நான் எதுவும் சொல்லக்கூடாது, இவரை நான் நேசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளது. புரியுதா? மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை துன்பம் தரும்படி கத்தியால் அறுத்து சுட்டாலும் அத்துன்பம் நமக்கு நன்மையே என்று உணர்ந்து நோயாளி மருத்துவர் மீது அன்பு காட்டுவார். அதான் அது அந்த மருத்துவர் நம்ம உடம்புல இருக்க கத்தி வச்சு கிழிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னது? நம்ம வயிற்று கிழிக்கிறாரு, கையை கிழிக்கிறாரு. எதுக்காக கிழிக்கிறாரு? நம்ம நல்லா இருக்கணும், நம்மள்ட்ட ஒரு உடல்ல ஒரு குறைபாடு இருக்கு, அதை சரி பண்ணணும். நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, இல்ல ஏதோ ஒரு புண்ணு வந்திருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்றது என்ன பண்றாரு? கிழிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கு வலிச்சாலும் நமக்கு வலிச்சாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம பொறுத்து கொண்டு இருப்போம். ஏன் அப்படின்னா அது சரி பண்ணதான் என்ன பண்றாரு? அந்த டாக்டர் என்ன பண்றாரு? நம்ம கையை கிழிக்கிறாரு அப்படின்றதுனால நம்ம பொறுத்து கொண்டு இருப்போம். அதுதான் இங்க சொல்றாங்க. மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை துன்பம் தரும்படி கத்தியால் அறுத்து சுட்டாலும் அத்துன்பம் தனக்கு நன்மையே என்று உணர்ந்த நோயாளி மருத்துவர் மீது அன்பு காட்டுவார். அதான் அந்த மருத்துவர் என்ன பண்றாரு? அந்த மருத்துவர் மீது என்ன பண்றாங்க? அன்பு காட்டுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்காங்க. ஓகேவா? உடலில் ஏற்பட்ட புண் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேவா? மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் ஓமையை சுட்டும் செய்தியை விளக்குக அப்படின்றது கொஸ்டின். நல்லா கொஸ்டினை படிச்சுக்கோங்க. சில பேர் கொஸ்டினை படிக்காம வெறும் ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு போய் கொஸ்டின் எந்த கொஸ்டின் வருதுன்னே தெரியாம இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும்? கரெக்டா கொஸ்டினை படிக்கணும். ஓகேவா? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணுவான்? வெறும் ஆன்சர் மட்டும் தான் படிப்பான். கொஸ்டினை பார்க்க கூட மாட்டான் பெருசா. அவன் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல, அது மாதிரி என்ன பண்ணுவான்? ஆன்சர் தெரியாம போய் எழுதி வச்சுட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. என்ன பண்ணணும்? கரெக்டா. ஓகேவா? கொஸ்டின் நான் எப்பயுமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 3 வாட்டி படிக்கணும். எத்தனை வாட்டி படிக்கணும்? 3 வாட்டி படிக்கணும். ஒரு கொஸ்டின் பேப்பரையும் ஒரு கொஸ்டினையும் 3 வாட்டி படிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னு என்ன பண்ணுங்க? டக்குன்னு ஒரு ரீட் விடுங்க. 2-3 பேஜ் இருக்கு அப்படின்னா ஓகே இதெல்லாம் இருக்கா, ஓகே இதெல்லாம் தெரியும், ரைட் இதெல்லாம் எழுத போறோம் அப்படின்றத ரீட் விடணும். 2வது வாட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக அப்படின்றது ஒரு வாட்டி படிக்கிறீங்க. மறுபடியும் ஒரு வாட்டி ஆழ்ந்து படிக்கணும். ஏன்? கொஸ்டின்ல எங்கேயாச்சும் டெஸ்ட் வச்சிருக்காங்களா, கொஸ்டின்ல எங்கேயாச்சும் நம்மள கஷ்டப்படுற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்றதுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி படிக்கணும். மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமையை சுட்டும் செய்தியை விளக்குக அப்படின்றது 2 வாட்டி படிச்சுட்டு ஓகே இந்த கொஸ்டின் தான் தெளிவாக கேட்டிருக்காங்க, இதை தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம தெளிவாயிடணும். கரெக்டா? அப்ப பாருங்க, உடலில் ஏற்பட்ட புண், அதாவது மருத்துவர் என்ன பண்றாரு? கத்தி எடுத்து கிழிக்கிறாரு. நம்ம கையை என்ன பண்றாரு? கத்தி எடுத்து கிழிக்கிறாரு. நமக்கு அப்ப எப்படி இருக்கும்? வலிக்கும். என்னது? கத்தி எடுத்து கிழிக்கும் போது அனஸ்தேசியா போட்டிருந்தாலும் என்ன பண்ணுவோம்? வலிக்கும். ஓகேவா? அப்ப வலிக்கும் போது நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். ஏன்? ஏன்னா நம்ம உடம்பு சரியாகணும், நம்ம உடம்புல இருக்க அந்த குறைபாடை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு? அவர் கத்தி எடுத்து கிழிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த மருத்துவர் மேல அன்பு காட்டி தான் இருப்போம். அதுதான் சொல்றாரு மாளாத காதல் நோயாளன் போல் அப்படின்ற ஓமைக்கு என்னது? உடலில் ஏற்பட்ட புண். ஓகேவா? உடலில் ஏற்பட்ட புண், இதை கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? அடுத்து, நீங்காத துன்பம் வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே
மருத்துவரை போன்று நீ எனக்கு துன்பத்தை தந்தாலும் உன் அடியவனாகிய நான் நோயாளியை போல உன் அருளை எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன் அப்படின்னு யார் பண்றா? குலசேகர ஆழ்வார் வந்து இறைவனை பார்த்து சொல்றாரு. அதுதான் என்ன சொல்றாரு? வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே. ஆனா வந்து ஆண் தெய்வம் அவர் எப்படி கூப்பிடுறாரு? அன்னையே அப்படின்ற சொல்றாரு. வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, மருத்துவரை போன்று நீ எனக்கு துன்பத்தை தந்தாலும், மருத்துவர் எப்படி வந்து துன்பத்தை தந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி வந்து நம்ம பொறுத்துக்கிறோமோ அதே மாதிரி உன்னோட திருவிளையாட்டுனால நீ எனக்கு தீங்காத துன்பத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன்? நான் உன்னதான் நேசிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்றத கடவுளுக்கு உண்மையா சொல்றாரு. புரியுதா? அது என்னது? ஒரு டாக்டரை வச்சு ஒரு விஷயத்த சொல்றாரு, மருத்துவரை வச்சு இந்த சைடு வந்து இறைவன்ட்ட வேண்டுற மாதிரி இந்த விஷயத்த சொல்றாரு. புரியுதா? இந்த ரெண்டு விஷயமும் அதுதான் இங்க உண்மையா இருக்கு. ஓகேவா? வாழால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர் தெரினும் வித்துவ கொட்டம்மானி ஆளா உணர்வுகளை பார்ப்பேன் அடியேனே அப்படின்ற பாடல். ரைட்டா? இந்த பாயிண்ட் யாருக்கு கிளியர் ஆகுதா? அப்ப இங்க பாருங்க, மறுபடியும் மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக அப்படின்னு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது உடலில் ஏற்பட்ட புண், நம்ம உடம்புல ஏற்பட்ட புண். அதுக்கு அடுத்த பயன் என்ன? நீங்காத துன்பம். அதுக்கு அடுத்த பயன் என்னது? நீங்காத துன்பம் அப்படின்றத எழுதணும். அப்ப என்னதுன்னு பாருங்களேன். மருத்துவ உடலில் ஏற்பட்ட புண்ணு என்ன பண்றாரு? அதை வந்து அறுக்கிறாரு, அறுத்து சுடுறாரு. என்னது? எதையாச்சும் வச்சு சுட்டு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு நமக்கு துன்பத்தை தருது. ஓகேவா? ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? அது நமக்கு நல்லதுக்காக தான் செய்யறாரு. அதனால வந்து அவர் மேல நம்ம நேசிக்கணும் அப்படின்னு நேசிக்கிறோம். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து என்னது? நீ இதை மாதிரி யாரு? குலசேகர ஆழ்வார் இறைவன்ட்ட வேண்டாரு, அன்னையே நான் வந்து நீ எனக்கு உன்னோட திருவிளையாடல்னால நீங்க எனக்கு தீராத துன்பத்தை கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை நேசிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்றத ஓமையா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான வினா, நான் அதனாலதான் 2-3 வாட்டி சொல்றேன். ரைட்டா? முக்கியமான ஒரு வினா. சரியா? கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதையும். ஓகேவா? அடுத்த கேள்வி. இன்றைய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை செய்தித்தாள்களிலோ இணையத்திலோ கண்டு அட்டவணையாக தருக. இன்னைக்கு இருக்க ஏஐ என்ன சொல்லியிருந்தேன் நேத்தி? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருந்தனா? என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தனா? அப்ப ஏஐ அப்படின்னா பாருங்க, இன்றைய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை செய்தித்தாள்களிலோ இணையத்திலோ கண்டு அட்டவணைப்படுத்துக. நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கலாம், இல்லை வந்து என்னது வேற ஏதாச்சும் எங்கேயாச்சும் நம்ம போன்ல பார்த்துருக்கலாம். அதை வச்சு ஒரு அட்டவணைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் அது என்னென்ன பயன்படுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். மருத்துவத்துறை. ஓகேவா? மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எந்த லெவலாம் பயன்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு நேத்தியே சொல்லியிருந்தேன். அதாவது என்னது? ஃபாரின்ல ஒரு டாக்டர் இருக்காரு, இங்க ஒரு ரோபோட்டிக் இருக்கு. ரோபோட்டிக் அப்படின்னா ரோபோட் மிஷின். ஓகேவா? அது என்னது? வெறும் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னா போதும், இல்லை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சா போதும். என்ன பண்ணும் டாக்டர்? இப்போ நான் தான் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சொல்றேன். இப்போ என்ன பண்ணுது? அந்த மிஷின் வந்து வயிற்று கிழிக்குது. ஓகேவா? வயிற்று கிழிச்சு நான் அந்த மாதிரி பண்றேன். நீ அந்த இது இருக்குல்ல, குடலை வந்து இப்படி எடுத்துட்டு அங்கே சின்னதாக ஒரு கட்டி இருக்கும், அதை நீ கட் பண்ணு அப்படின்றத நான் இங்கேருந்து சொல்றேன். அப்படின்னா நான் இருக்கிறது இந்தியா, ஆனா அந்த மிஷின் வந்து இருக்கிறது வந்து யூஎஸ்ஏஓ இல்லை வேற ஏதாச்சும் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கேருந்து சொல்ல என்ன பண்ணும்? அந்த மிஷின் வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணும். ஓகேவா? இந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? நம்மளோட மருத்துவத்துறை வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ஏஐ நிறைந்ததா ஆயிடுச்சு அப்படின்றத இங்கே நான் சொல்ல வரேன். ஓகேவா? நோய்களை கண்டுபிடிக்கின்றேன். என்ன பண்ணுது மருத்துவத்துறையில? இது முன்னாடி 4 வரி என்னது? ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. 7ஆம் அறிவுல வரும்ல, அந்த நோய் வந்து எதாச்சும் தீக்கிறதுனே தெரியாது. அந்த மாதிரி உள்ள நோய்களை கூட இப்போ வந்து ஏஐ மூலயமா இது எதனால வருது, எதனால வந்திருக்கு அப்படின்றத, இப்போ கொரோனா வந்துச்சுல, அது கூட என்ன பண்ணாங்க? நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஏஐ மூலயமாவும் பண்ணாங்க. ஓகேவா? இந்த மாதிரி விஷயத்தை செய்யறதுக்கு பயன்படுது. கண் அறுவை மருத்துவத்தில் பயன்படுகிறது. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்ப வந்து நம்ம கையை வச்சு சில ஆபரேஷன்ஸ் அப்படின்றது பண்ண முடியாது. இப்ப என்னதான் டாக்டர் வந்து மைனூட்டா கட் பண்ணும்போது கையை ஆடிடக்கூடாது அப்படின்றதாலும் கரெக்டா பாயிண்ட்ல போய் நீங்க வச்சு கிளிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டம். கரெக்டா ஒரு பாயிண்ட்ல வச்சு கிளிக்கணும் அப்படின்னா அது கஷ்டம். அதே ஏஐ இருந்துச்சு என்ன பண்ணும்? ஏஐ எப்படி உங்களுக்கு நவரும்னு தெரியுமா? ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு நோட் பண்ணிருப்பீங்களா? நீங்க ஏதாச்சும் ஒரு வெப்சைட்லயோ இல்ல எங்கேயாச்சும் லாகின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும், do you not robot அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்க ரோபோட் இல்லைன்னு அப்படின்றத கேட்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கேப்சா அப்படின்றத என்டர் பண்ணுவோம். கேப்சா என்டர் பண்ணும்போது நீங்க ரோபோட் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கும். எப்படி சார் கண்டுபிடிக்குது? அது அந்த ரோபோட் இல்லை அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்குது நான் சொல்லவா? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிக்னல் லைட்டை வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க, இல்லை இங்கே இருக்கிற கார் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கிளிக் பண்ணுவோம், இப்படி கிளிக் பண்ணுவோம், இப்படி கிளிக் பண்ணுவோம். நம்மளோட கை அப்படின்றது எப்படி போவோம்? இப்போ நான் இப்படி போய் கிளிக் பண்றேன், அதுக்கு இப்படி கிளிக் பண்றேன், அதுக்கு இப்படி கிளிக் பண்றேன். ரைட்டா? இந்த 3 இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம்.
எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த இதை சொல்றேன். ஓகேவா? இப்போ அந்த ஏஐ இருக்குது, அதுல நான் என்ன பண்றேன், அந்த 3 இடத்துல தான் அந்த டிராஃபிக் லைட் இருக்கு, ஒரு பிக்சர் இருக்கு, அதுல 3 இடத்துல தான் டிராஃபிக் லைட் இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி போய் கிளிக் பண்றேன். ஓகேவா? நான் எப்படி கிளிக் பண்ணிருக்கேன், இப்படி கிளிக் பண்ணிருக்கேன். ஆனா ஏஐ இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை ரோபோட் அப்படி நம்ம கிளிக் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி கிளிக் பண்ணும், அதுக்கப்புறம் இப்படிதான் ஸ்ட்ரைட்டா போகும். ஓகேவா? என்ன பண்ணாது, இப்படி குறுக்கலாம் அதால போக தெரியாது, ஸ்ட்ரைட்டா போய் இப்படி கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போய் இப்படி வந்து தான் கிளிக் பண்ணும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இது மனுஷனா இல்ல ரோபோவா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது ரோபோட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ண விடாது. மனுஷங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. நம்மளோட கையை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போய் இப்படிலாம் நம்ம வந்து கிளிக் பண்ண மாட்டோம். இப்படி எடுத்துட்டு போய் இப்படி 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 இப்படிலாம் வந்து கிளிக் பண்ண மாட்டோம். நம்ம எப்படி கிளிக் பண்ணுவோம், குறுக்க மறுக்க கட் பண்ணுவோம். கரெக்டா? என்ன பண்ணுவோம், குறுக்க கட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணுவோம். புரியுதா? அப்ப ஏஐயால சில விஷயம் அதனால நமக்கு டேஞ்சரஸா இருக்கு அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கேப்சா அப்படின்றதெல்லாம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டா? புரியுதா? ஓகேவா? அடுத்து வேற என்னதுல இருக்கு அப்படின்றத பாருங்களேன். கண் அறுவை மருத்துவத்தில் பயன்படுகிறது. இப்ப கண்ணு நம்மளோட சென்சிட்டிவான பகுதி, ரைட்டா? அதுல ஒரு சர்ஜரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் என்ன பண்ணுவாரு, கையை வச்சு என்னதான் வந்து எக்ஸ்பர்ட்டான டாக்டர் இருந்தாலும் லைட்டா கை வந்து ஆடிடுச்சு என்ன ஆகும், அந்த சர்ஜரி வந்து எப்படி வேணா போய் முறியலாம். ஆனா ஏஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகேவா? அது அதோட நிலைமையில இருந்து மாறல அப்படின்னா அது எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருக்கோமோ அதே சர்ஜரியை பக்காவா பண்ணிடும். ஓகேவா? அதனால அந்த விஷயத்துல பயன்படுது. ஓகேவா? சீன மருத்துவமனையில் உள்ள இயந்திர மனிதர்கள் நோயாளியின் முகத்தையும் குரலையும் அடையாளம் கண்டு பதில் சொல்கின்றன. இப்ப நீங்க வந்து சைனால போய் அட்மிட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரோபோட்டிக் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் அட்மிட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், எனக்கு நீங்க வந்து பேசணும், எனக்கு மாத்திரை கொடு அப்படின்னு சொன்னா வந்து நம்மளோட வாய்ஸ், ஓகேவா, நம்மளோட முகம் ரெண்டுத்தையும் அனலைசஸ் பண்ணும். ஓகே, இவர் தானா அந்த பேர் கொண்டவர், ஓகேப்பா இவரோட குரல் தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இப்போ இனிமே தான் டாக்டர் வராரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க தூங்குங்க, வரப்ப நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ரோபோட்லாம் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இது எங்க குறிப்பிட்டிருக்காங்க, மருத்துவத்துறையில. ஓகேவா? எங்க, மருத்துவத்துறை முக்கியம். ஓகேவா? நான் உங்களுக்கு கதையா சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கேன், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து இதழியல் துறை. வேர்ட் ஸ்மித் என்னும் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் நாம் கொடுக்கும் தகவலை கட்டுரையாக சில நொடிகள் உருவாக்கிவிடும். இப்ப இருக்கிறது சாட் ஜிபிடி, ரைட்டா? யாரெல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க, யாரெல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க? சார் ஹோம்ஒர்க் கொடுத்தா போதும் சார், அதை 2 தட்டி போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம் சார் அப்படின்ற சில பேர் இருக்கீங்க, ரைட்டா? நிறைய இடத்துல இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு சாட் ஜிபிடி. வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பிளாக் ரெடி பண்றீங்க, பிளாக் நீங்க பிளாக் இல்லை, ஓகேவா, பிளாகர் ரெடி பண்ணுவோம்ல வெப்சைட்ல கொண்டு போறது, அது ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ஆர்டிக்கல் வேணும் இல்லை கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து நீங்கள் ஒரு பேராகிராஃபை கொண்டு போய் போட்டுட்டு எனக்கு இதுலேருந்து ஒரு 15 கொஷின் எடுத்து கொடு அப்படின்னா 15 கொஷின் எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஏஐ வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஓகேவா? என்னது, இது வந்து நமக்கு ஒரு விஷயத்துல நல்லது, ஒரு விஷயத்துல கெட்டது. எப்படின்னு பாருங்களேன். எந்த விஷயத்துல நல்லது அப்படின்னா நமக்கு அது எந்த விஷயத்துல நல்லது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எளிமையாக்குது. ஆனால் இன்னொரு கெட்டது என்னது, நம்மளோட வேலையை பறிக்குது. கரெக்டா? நம்மளோட வேலையை ஒரு நாள் அது பறிக்க போகுது, ரைட்டா? என்னது, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஏஐ டீச்சர்ஸ் வந்துருச்சுன்றாங்க, ஏஐ டிசைனர் வந்துருச்சு அப்படின்றாங்க, ஏஐல வந்து யூடியூப்ல தம்ப்நெயில் பண்ணுதுன்றாங்க. இந்த மாதிரி வந்து எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கு, ரைட்டா? ஏஐ மூலமா வந்து இன்னும் கொஞ்ச நாள் என்னது, ஏஐ மூவி ஒன்று பார்க்க போறோம் அப்படின்றத வந்து ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன். என்ன அப்படின்னா ஏஐல ஒரு மூவி, ஓகேவா? நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஏஐ நடிச்ச ஒரு மூவி, ஓகேவா? நடிகர் நடிகைனா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு படமே அப்படியே ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறோம்ல விஜய் படம், அஜித் படம் அப்படின்ற மாதிரி ஏஐயோட ஒரு படம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத கூடிய சீக்கிரம் 2030க்குள்ள அப்படின்றத ஒரு ஆர்டிக்கல்ல வெளியே வந்துச்சு. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கு. இதழியல் துறையில வேர்ட் ஸ்மித் என்னும் செயற்கை நுண்ணறிவு, வேர்ட் ஸ்மித் அப்படின்ற ஏஐ, ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? மென்பொருள் நாம் கொடுக்கும் தகவல் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை என்ன பண்ணுவோம், சில நொடியில கட்டுரையா. இப்போ வந்து நீங்க ஐஃபோன் போட்டு ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய கட்டுரையா கொண்டு வந்து கொடுத்துரும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவோம், கொடுத்துட்டு போயிடும். ஓகேவா? போக்குவரத்து துறை. அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் வழிகாட்ட படம் உதவி செய்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன பண்றீங்க, கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்றீங்களா? யாரெல்லாம் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி தப்பான வழியில போய் நின்றுருக்கீங்க? நிறைய நேரம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஆனால் வந்து அது அப்டேட் ஆகிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் என்ன பண்ணுது, கூகுள் மேப்ஸ் அப்படின்றது அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸ் போட்டு ஆன் பண்றீங்க. ஓகேவா? என்ன பண்றீங்க, கூகுள் மேப்ஸ் போட்டு ஆன் பண்றீங்க. யாரெல்லாம் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம் வந்து கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? இப்படி இருக்கும், ரைட்டா? கூகுள் மேப்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து எங்கேயாச்சும் போகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு நான் டி நகர்னு போடுறேன்.
இது என்ன கேட்கும், நீங்க பஸ்ல போறீங்களா இல்ல வந்து கார்ல போறீங்களா, அது மாதிரி எல்லாத்தையுமே கேட்கும். அப்ப என்ன கேட்கும், டைரக்ஷன் அப்படின்றது கேட்கும். டைரக்ஷனை கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஓகேவா. நம்ம டைரக்ஷன் கொடுத்துட்டு நம்ம காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல போகும்போது ரெட் கலர் அப்படின்றது காமிக்கும். இப்போ நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ரூட் இருக்கு, ஓகேவா. இந்த ரூட்ல இந்த இடம் மட்டும் ரெட்டா இருக்கும், அப்படின்னா வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமா உள்ளது. இந்த இடத்துல மட்டும் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு. ப்ளூல இருக்குன்னா போலாம், ஓகேவா. அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணும், காமிக்கும். பாருங்க, இந்த காமிக்குதா, ப்ளூல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுது, இதுல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு காமிக்குதா. இதுல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒருக்கா எல்லோ, இந்த இடத்துல என்னது டிராபிக் லைட்டா ஜாமா இருக்கு, அதான் இடத்துல சொல்றாங்க என்னது, அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது அதிகமா இருக்கு, அதனாலதான் அப்படின்றத இதுல சொல்றாங்க. ரைட்டா, புரியுதா அந்த பாயிண்ட் எல்லாருக்கும்? ஓகேப்பா. ஓகே, அடுத்து வணிகத்துறை. வணிகத்துறையில என்ன பயன்படுது அப்படின்றத பாருங்களேன். வணிக வாய்ப்புகளை புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது. புதிய வணிக வாய்ப்புகள் என்ன பண்ணுது, செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது. பெரிய நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது, ஓகேவா. என்ன பண்ணுது, தங்களோட பொருட்களை வந்து சந்தைப்படுத்தணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது, அதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுது. புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது. நமக்கு ஏதாச்சும் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏஐ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பெரிய நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும், பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அது தங்களோட பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்துவதற்கும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது. இப்போ வந்து என்னதான் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை மார்க்கெட்டிங் பண்ணணும், ரைட்டா. என்ன பண்ணணும், 4 பேருக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் வாங்குவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்டார்ட் பண்ணி என்னன்னு 4 பேருக்கு தெரியணும், 4 பேர் தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஏஐட்ட கொடுத்து எனக்கு இந்த மாதிரி 4 பேருக்கு தெரியணும், அதனால வந்து நீ டிஜிட்டல் கேம்பெயின் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, எனக்கு வந்து ஆர்கானிக் கேம்பெயின் பண்ணு, ஆர்கானிக் வெப்சைட்ல இது பண்ணு, அது இதுன்னு என்ன பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க, ஓகேவா. அதுதான் வணிகத்துறையில ஏஐ பயன்படுது. பிற துறைகள், விடுதிகள், வங்கிகள், அலுவலகங்களில் மனிதர் அளிக்கும் சேவைகளை ரோபோக்கள் அளிக்கும். கல்வித்துறையில தொழில்நுட்பத்தை பல விதங்களை பயன்படுத்த சாத்தியக்கூறுகள் உள்ளன. இப்போ நீங்க ஹோட்டல்ஸ் போனீங்க அப்படின்னா, இங்க நம்மளோட இந்தியாவில பெருசான மாதிரி வந்து ரோபோட்ஸ் அப்படின்றது இல்லை. ஆனா நீங்க ஃபாரின்ல போனீங்க அப்படின்னா நான் ஆளே இருக்க மாட்டாங்க, வெறும் பில்டிங் மட்டும் இருக்கும். நம்ம பட்டிக்க போயிட்டு என்ன பண்ணணும், நம்ம போய் அக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்றத நீங்க பே பண்ணி நீங்க போய் போக வேண்டியதான். இந்த மாதிரிலாம் இருக்கும். வங்கிகள், ஓகேவா. அடுத்து என்னது, பேங்க். அதுக்கப்புறம் வந்து அலுவலகங்கள், மனிதர் அளிக்கும் சேவை. இப்போ நீங்க பேங்க் போனீங்கன்னா என்ன பண்றீங்க, பணத்தை கொடுக்குறீங்க, எனக்கு காசு வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் அது ஏடிஎம்மா மாறுனுச்சு, இப்போ அதுக்கப்புறம் அட்வான்ஸா மாற போகுது அப்படின்றத சொல்றாங்க, ஓகேவா. கல்வித்துறையில் தொழில்நுட்பத்தை பல விதங்களும் பயன்படுத்தும் சாத்தியக்கூறுன்னு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏஐ டீச்சர் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வருங்காலத்துல பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏஐ மூலியமா நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றதான் இதில் சொல்ல வர கருத்து, ஓகேவா. நான் வந்து உங்களுக்கு கதையா சொல்லியிருக்கேன், அந்த கூகுள் மேப்ஸ் சொல்லியிருக்கேன், இது எல்லா பாயிண்ட்டையும் போட்டு தெளிவா எழுதிடணும், ரைட்டா. ஃபர்ஸ்ட் என்னது, மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில எப்படிலாம் பயன்படுது, கண்ணு எப்படி காமிச்சேன், கண்ணு காமிச்சேன். அப்புறம் என்னது, நோய்களை கண்டுபிடிக்குது, கண் அறுவை சிகிச்சையில பயன்படுது. சீன மருத்துவமனையில் என்ன பண்ணுது, இயந்திர மனிதர்கள் போல நோயாளியோட முகத்தையும் அவங்களோட குரலையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து உதவுது. இதழியல் துறை, வேர்ட் ஸ்மித் அப்படின்ற என்னது, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, மென்பொருட்கள் நாம் கொடுக்கும் தகவல் என்ன பண்ணுது, கட்டுரையா சில நொடியில தொகுத்து கொடுத்துருது. போக்குவரத்து துறை, அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு, இது இந்த வழியா போங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது, அது ஷார்ட்கட் வந்து சொல்லுது. அடுத்து வணிகத்துறை, புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்கிறது. புதிய ஏதாச்சும் பிசினஸ் மாடல் இருக்கு அப்படின்னா அது ஏஐ நமக்கு கொடுக்குது. பெரு நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும் சந்தைப்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது, ஓகேவா. பிற துறைகள் என்னது, விடுதி, வங்கி, அலுவலகங்கள், மனிதர் அளிக்கும் சேவைகள் எல்லாம் ரோபோக்களும் அளிக்கிறது. கல்வித்துறையில தொழில்நுட்பத்தை பல விதங்களை பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு, ஓகேவா. முக்கியமான ஒரு வினா, கண்டிப்பா படிக்கணும், சரியா. இது படிக்காம போகவே கூடாது. அடுத்து, மனிதர்களின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியன் மென்பொருள். மனிதனை போல பேச, எழுத, சிந்திக்க தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் மனித குலத்துக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி அறிவியல் இதழ் ஒன்றுக்கு எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுக. எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்புல ஒரு கட்டுரை மாதிரி எழுத சொல்றாங்க. எழுதலாமா? ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா. மனிதர்களின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு. நம்மளோட மூளை எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்றோம், இந்த டைம்ல இந்த விஷயத்தை பண்ணணும், இந்த டைம்ல வந்து நம்ம இதை சிந்திக்கணும். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்னது, ரோபோ, சிட்டி ரோபோ, ஓகேவா. ஸ்பீட் 100 மெமரி பைக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான், ஓகேவா. அந்த ரோபோ இருக்குல்ல, அது மாதிரி தான், ஓகேவா. மனிதர்கள் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு. நம்மளோட மூளை எப்படி இருக்கோ, அது மாதிரி தான் அந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓகேவா. அது கணினி மென்பொருள் மனிதனை போலவே பேச, எழுத, சிந்திக்க, பேசுறதுக்கு சரி, எழுதுறதுக்கு சரி, சிந்திக்கிறதுக்கும் சரி இந்த தொழில்நுட்பம் வந்து மேம்படுத்துது. இதனால மனித குலத்துக்கு ஏற்படுற நன்மைகளை பத்தி அறிவியல் இதுல ஒன்று இருக்கு. இதனால மனித குலத்துக்கு ஏற்படுற நன்மைகளை பத்தி என்ன பண்ணுது,
அறிவியல் இதழ் ஒண்ணுக்கு எதிர்கால தொழில்நுட்பம், வருங்காலத்தில் என்ன தொழில்நுட்பம் வரப்போகுது அப்படின்றதுல ஒரு தலைப்புல வந்து எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன டாபிக் போடணும், அவங்களே கொடுத்துட்டாங்க எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம். ஓகேவா. உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றலே. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பம் துணை செய்கிறது. என்னதான் வந்து உயிரினங்களை மனிதனை வந்து உயர்த்தி காட்டுறது இது அவரோட சிந்தனை. அந்த சிந்தனையில வந்து எது பயன்படுது, அந்த ஏ அப்படின்றது பயன்படுது. சிந்தனைக்கு தொழில்நுட்பம் துணை செய்யுது. திறன் பேசியில் இயங்கும் உதவும் மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்முடன் உரையாடி உதவி செய்கிறது. திறன் பேசியில் இயங்கும் உதவும் மென்பொருள் என்ன இருக்கு நம்மளோட போன்ல, ஏ இருக்கா, நிறைய பேர் இருக்கு. இப்போ வந்து ஆப்பிள் 16 இருக்கு, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல மாட்டாங்களா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சாம்சங்ல என்ன இருக்கு அப்படின்னா கேலக்ஸி ஏ இருக்கு. நார்மலா இருக்கிறதுல கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு. என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், நமக்கு பதில் சொல்லும். ரைட்டா, நீங்க ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா, அதை எப்படி வந்து நம்ம பேசினா அது ரிப்ளை பண்ணுது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பண்ணுவோமா ஒரு வாட்டி? நம்ம ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பேசி காமிக்கணும். இப்போ பாருங்க, நான் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்றேன். ஹாய் ஹவ் ஆர் யூ. என்ன பண்றேன், இப்போ நான் உங்களுக்கு லைவா பேசி காமிக்கிறேன். ஓகேவா. ஓகே கூகுள், ஓகே கூகுள். நீங்க ஓகே கூகுள்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க போன்ல என்ன பண்ணலாம், ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் ஆர் யூ. I'm great, thanks. Just putting the finishing touches to my New Year's plan. ஓகே, அந்த மாதிரி தான் என்ன பண்ணுது, நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ணி என்னது அந்த ஏஐ அப்படின்றது நம்மகிட்ட பேசுது. இது என்னது, இது ஜஸ்ட் வந்து கூகுள் அசிஸ்டன்ட். இதே மாதிரி ஒவ்வொரு ஏஐ இருக்கு, ஜெமினி ஏஐ இருக்கு, இந்த மாதிரி அடுத்து நம்ம சாட் ஜிபிடி இருக்கு. இது மாதிரி நம்ம வாய்ஸ் மெசேஜ்ல எனக்கு இதை சொல்லு, இதை பத்தி நீ வந்து எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது, நமக்கு டீடைல்டாவே சொல்லுது. புரியுதா இந்த பாயிண்ட் எதை சுத்தி சொல்றோம் அப்படின்றது? அதான் திறன்பேசியில் இயங்கும் உதவு மென்பொருள். அது என்னது, அந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல, என்னது கண்ணுக்கு புலப்படாது. நமக்கு கண்ணுக்கு தெரியுதா என்ன, அந்த சாஃப்ட்வேர் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுதானே, தெரியல. புலப்படாத மனிதனை போல நம்முடன் உரையாடி உதவி செய்கிறது. அது எப்படி இருந்து, அது நமக்கு வந்து ஒரு நண்பன் இருந்தா எப்படி உதவி செய்வாங்களோ அதே மாதிரி அந்த போன் என்ன பண்ணுது, நமக்கு ஏதாச்சும் கேட்கிறோம், நமக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னு என்ன பண்ணுது, அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதே மாதிரி இப்போ ஒரு கடைசியா ஒரு ஏஐல வந்து ஒரு டெவலப் ஆகி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து இப்போ பேசணும் அப்படின்னா நம்ம தமிழ்ல பேசுறோம், ஆனா ஹிந்தியில அந்த கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ்ல பேசும்போது அங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் ஆகும், ஹிந்தியில பேசும்போது நமக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகும். ஓகேவா. அதாவது ஒரு பெரிய லாங்குவேஜ் பிரச்சனையை வந்து இந்த இடத்துல ஒரு ஏஐ அப்படின்றது சால்வ் பண்ணியிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத நினைச்சு பாருங்க. இது ஐ திங்க் வந்து சாம்சங் கேலக்சில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ரவுண்டு போட்டு என்ன பண்ணுவோம், அது அப்படியே சர்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேவா, புரியுதா? திறன்பேசியில் இயங்கும் உதவும் மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதன் போல நம்முடன் உரையாடி உதவி செய்கிறது. ஓகேவா. நாம் சொல்கிறவருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்கும். என்னது கால். நான் சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும் என்ன பண்ணுவேன், கால் நவீன், ஓகே கூகுள் கால் நவீன் அப்படின்னு சொன்னா கால் போகும் என் ஃப்ரெண்டுக்கு. ஓகேவா. அந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் சொன்னோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கால் போகும். அதுதான் நாம் சொல்கிறவர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்கும். ஓகேவா. அது சில டைம் என்ன பண்ணது, கூகுள்ல சில டைம் என்னது, சில டைம் வாய்ஸ் ரெகக்னிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா வந்து எடுத்துரும். ஓகேவா, புரியுதா? அப்ப என்ன சொல்றேன், நான் எல்லாத்தையுமே ரியலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன், மறந்துடக்கூடாது. ஓகேவா. நாம் திறக்க கட்டளை இடுகின்ற செயலினை திறக்கும். ஓகேவா. நான் இப்போ எனக்கு வந்து ஓகே கூகுள் ஓப்பன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னா ஓப்பன் பண்ணும். ஓகே கூகுள் ஓப்பன் வேர்ட் அப்படின்னா வேர்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா. அதுதான் நாம் திறக்க கட்டளையிடுகின்ற செயலியை திறக்கும். நான் கேட்பதை உலாவியில் தேடும். நம்ம ஏதாச்சும் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஓகே கூகுள் 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போடணும்னு வச்சோன்னா அதையும் வரும். ஓகேவா. அது மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம கேட்கறத உலாவியில தேடும். நான் விரும்பும் அழகான கவிதைகளை இணையத்தில் தேடி தரும். எந்தெந்த கடையில் எது விற்கும் என்று சொல்லும். படிப்பதற்கு உரிய நூல்களை பட்டியலிடும். நாம் எடுத்த ஒளிப்படங்களை பற்றி பட்டியலிடும். எதிர்காலத்தில் நாம் நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் உதவு மென்பொருள் நமக்கு நன்கு அறிந்திருக்கும். ரைட்டா. ரொம்ப ஒரு கதை மாதிரி இருக்கு, ரொம்ப ஈஸியான ஒரு வினா. ஓகேவா. கண்டிப்பா எழுதணும். ஓகேவா. ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்களுக்கு போன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கொஸ்டின் கேட்டா தயவு செஞ்சு எழுதிடணும். ஓகேவா. எழுதுவீங்களா? ஓகேவா. இப்போ பாருங்க,
மனிதனின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு. அது மாதிரி என்னது எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்ற தலைப்புல எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்ற டாபிக் போட்டோம். அது என்ன பண்ணுது, நம்ம கூட பேசுது, நம்ம கூட வந்து யாருக்காச்சும் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் பண்ண முடியுது. ஏதாச்சும் உலாவியில போய், அதாவது உலாவி அப்படின்னா ப்ரௌசர் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரௌசர்ல தேடி கூட அப்படின்னா ப்ரௌசர்ல போய் தேடுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் அப்படின்றது இருக்கு ஏஐல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அப்படின்ற மாதிரி நீங்க பாசிட்டிவா எழுதி முடிக்கணும். ஓகேவா, எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்ற டாபிக்ல. ரைட்டா, எழுதிருவீங்களா? ஓகேவா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நேற்றிரவு பெய்த மழை எல்லாம் தொட்டியை நிறைந்திருந்தது. வாழைத்தோப்பில் குட்டியுடன் நின்றிருந்த மாடு கத்தியது. தந்தை என்னிடம் லட்சுமி கூப்பிடுகிறாள், போய் பார் என்றார். இதோ சென்று விட்டேன் என்றவாறு அங்கு சென்றேன். துள்ளிய குட்டியை தடவி கொடுத்து என்னடா விளையாட வேண்டுமா என்று கேட்டேன். என் தங்கையும் அங்கே வந்தாள். அவளிடம் நீயும் இவனும் விளையாடுங்கள் என்று கூறினேன். அவிழ்த்து விட்டபடி லட்சுமி தொட்டியிலிருந்து நீரை குடித்தாள். ஓகேவா, என்னது இப்பத்தியில் உள்ள வலு அமைதிகளை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வலு. ஓகேவா, திருத்தப்பட்ட வலுக்கள். அதாவது என்னது, ஏதாச்சும் தப்பா இருக்கு, இதுல என்ன தப்பா இருக்கு பாருங்க, கொஞ்சம் ஆன்சர் பார்க்காம பாருங்க, பார்க்கலாம். நேற்றிரவு பெய்த மழை எல்லாம் தொட்டியை நிறைந்திருந்தது அப்படின்னு வரும், நிறைந்தது அப்படின்னு வரும். ஓகேவா, வாழை தோப்பு நான் சொல்லுவோம், என்னது வாழை தோப்பு நான் சொல்லுவோம், வாழைத்தோட்டம். வாழைத்தோட்டத்துல குட்டியுடன் இருந்திருந்த மாடு, அதை நான் குட்டி நான் சொல்லுவோம், என்னது பசுக்கன்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மாடு வந்து கத்துமா, என்ன மாடு கதரும். ஓகேவா, மாடு என்ன பண்ணும், கதரும். ஓகேவா, அதே மாதிரி என்னது துல்லிய குட்டியை கிடையாது, துல்லிய கன்று. ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், மாடுன்னு சொல்லுவோம், மாடு குட்டி என்ன பண்ணுவோம், மாட்டு கன்று. அது மாடு குட்டின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, என்ன பண்ணுவாங்க, அது குட்டின்னு சொல்லுவோம் நம்ம, ஆனா குட்டின்னு சொல்லக்கூடாது, மாட்டு கன்று. ஓகேவா, மாடு கன்று. ஓகேவா, புரியுதா? பாருங்களேன், இப்ப திருத்தப்பட்ட வழுக்கல் என்ன அப்படின்னு பாருங்க. நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்தது. என்னது, நேற்று நைட்டு பெய்த மழை என்ன பண்ணுது, தொட்டியை வந்து நிறைச்சிருச்சு. என்ன பண்ணுது, தொட்டியை வந்து நிறைச்சிருச்சு. நேற்றிரவு பெய்த மழை என்ன பண்ணுது, தொட்டியை வந்து நிறைச்சிருச்சு அப்படின்றத நீங்க இங்க எழுதணும். ரைட்டா, நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்தது. வாழை தோட்டத்தில் கன்றுடன் நின்றிருந்த மாடு கதறியது. வாழை தோட்டத்துல கன்றுடன். ஓகேவா, அது என்ன குட்டின்னு சொல்லக்கூடாது, வாழை தோட்டத்துல நிறந்த கன்றுடன் என்ன பண்ணுது, நிறைந்திருந்த மாடு கதறியது. மாடு கத்தாது. அப்ப இந்த கொஸ்டின் கேட்டா திருத்தப்பட்ட வழுக்கல்னு போட்டு இதெல்லாம் எழுதணும். ஓகேவா, துல்லிய கன்றை தடவி கொடுத்த. துல்லிய கன்றை தடவி கொடுத்த. ஓகேவா, என்னது துல்லிய கன்றை தடவி கொடுத்த. அப்ப என்னது குட்டின்னு வரக்கூடாது, கன்றுன்னு வரணும். அங்க மாடு வந்து கதறியதுன்னு வரணும், தொட்டியை நிறைத்ததுன்னு வரணும், வாழை தோட்டத்தில் கன்றை அப்படின்னு வரணும். புரியுதா? இப்படிதான் என்ன பண்ணணும், நீங்க இந்த வழுக்களை மாத்தி எழுதணும். ஓகேவா, இதுல உள்ளது இதே மாதிரி எந்த ஒரு பேராகிராஃபை கொடுத்தாலும் உங்கள்ட்ட கேட்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தெளிவா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். கரெக்டா பண்ணுவீங்களா? ஓகேவா, ஓகே. அடுத்து வலு அமைதி தொடர்கள், வலு அமைதி வகை. ஓகேவா, நம்ம வந்து நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடத்தியிருந்தேன். அதோட வலு அமைதினா என்ன, அதோட வலு அமைதி தொடர்னா என்ன, ஏன் வந்து கால வலு அமைதி வருது, ஏன் இட வலு அமைதி வருது, ஏன் திணை வலு அமைதி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். இப்போ மேலே உள்ளதுல இருக்க வலு அமைதி என்ன, அதோட தொடர் வகை என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பாருங்களேன், நேற்று பெய்த மழை தொட்டியை நிறைத்தது அப்படின்னு வரணும். இது என்னது, கால வலு அமைதி. ஏன் சார் இது கால வலு அமைதி, சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்திருந்தது. என்னது நிறைத்திருந்ததுன்னு வரக்கூடாது. ஓகேவா, நிறைந்தது அப்படின்னு தான் வரணும். ஓகேவா, என்னது நிறைத்திருந்தது அப்படின்னா அது நிகழ்காலம், அது ஆக்சுவலா முடிஞ்ச விஷயம். என்னது, அது இறந்த காலத்தை குறிப்பிடாம நிகழ்காலத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப என்னது, இலக்கண ஆசிரியர்களால் இது ஒரு தப்பு கிடையாது, இப்படியும் வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக சொன்னது என்னது, வலுவமைதி. அப்ப அது என்ன வலுவமைதி, கால வலுவமைதி. என்ன வலுவமைதி, அது கால வலுவமைதி. கரெக்டா, அது என்னது, கால வலுவமைதி. கரெக்டா, அதை நோட் பண்ணிக்கோங்க. லட்சுமி கூப்பிடுகிறாள், மாட்டை குறிக்கிறது. லட்சுமி கூப்பிடுகிறாள் அப்படின்றது மாட்டை குறிப்பிடுகிறது. ஏன், அக்ரிணை பொருளை உயர்தனையா கருதுறாங்க. அக்ரிணை பொருளை உயர்தனையா கருதுனானது அது திணை வலுவமைதி. ஓகேவா, அக்ரிணை உயர்திணை. அப்ப என்னது, திணைன்னு வருதா, அதனாலதான் திணை. லட்சுமி கூப்பிடுகிறாள் அப்படின்னு மாட்டை போய் சொல்றாங்க. மாட்டை யாராச்சும் போய் லட்சுமின்னு கொள்வாங்களா என்ன, மாடு வருது பாரு, மாடு போது பாரு, மாடு திங்குது பாரு, நம்ம வீட்டில் நம்மளே அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க சார் அப்படின்றீங்களா? சரி, அதான் மாடு வருது பாரு, மாடு சாப்பிடுது பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான். ஓகேவா, அந்த மாதிரிதான் என்னது, லட்சுமி கூப்பிடுகிறாள் அப்படின்றது மாட்டை குறிக்கிறது. இது என்னது, திணை வலுவமைதி. இது என்னது, திணை வலுவமைதி. ரைட்டா, இதோ சென்று விட்டேன், சென்று விடுகிறேன் அப்படின்றது கால வலுவமைதி. ஓகேவா, இதோ சென்று விட்டேன், சென்று விடுகிறேன்னு வரணும். ஓகேவா, என்னது, டேய் நீ இன்னும் ஊருக்கு நீ இன்னும் எக்ஸாம் ஆளுக்கு போல, இதோ சென்று இந்த நான் போயிட்டேன். அப்ப என்னது, போயிட்டேன் அப்படின்னு சொல்ல கூடாது, போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சென்று விடுகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னது,
நான் வந்து சென்று விட்டேன் அப்படின்னு சொன்னது ஒரு இறந்த காலத்துல நிகழ்காலத்தில் குறிக்கிறாங்க. எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நிகழ்காலத்திலேயோ இல்ல இறந்த காலத்திலேயே சொன்னதே அது வந்து கால வலுவ மீதி. புரியுதா? என்னடா விளையாட வேண்டுமா அப்படின்ட்டு என்னது மாட்டை சொல்றாங்க. அப்ப மாட்டை சொன்னானது அது திணை வலுவ மீதி. அவனை அவிழ்த்து விட்டேன் பசு மாட்டை குறிக்கிறது. அவனை அவுத்து விட்டேன் அப்படின்னு பசு மாட்டை போய் சொல்றாங்க. பசு மாட்டை போய் அவனை அவுத்து விட்டேன், அவன் என்ன பண்றான் போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான், என்னது அவன் போய் என்னது கைனி தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதே அது மாட்டை தான் சொல்றாங்க. அப்படி மாட்டை சொன்னது அது திணை வலுவ மீதி. அக்ரிணை பொருட்களை உயர் திணையா மாத்தி சொன்னது அதுதான் வந்து திணை வலுவ மீதி. ஓகேவா? லட்சுமி தொட்டியில் இருந்த நீரை குடித்தால் என்னது மாட்டை குறிக்குது. லட்சுமி தொட்டியில் இருந்த நீரை குடித்தால் அப்படின்றது ஒரு மாட்டை குறிக்குது. புரியுதா? வலுவ மீதி தொடர்கள் வலுவ மீதி வகை அப்படின்றது என்னன்னு புரியுதா உங்களா இருக்கும்? இந்த பாயிண்ட் கிளியர் ஆனாதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். கரெக்டா? இந்த பாயிண்ட் யாருக்கு புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்டவன என்ன பண்ணணும்? திருத்தப்பட்ட வழுக்கள் அப்படின்னு நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? திருத்தப்பட்ட வழுக்கள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போடணும். திருத்தப்பட்ட வழுக்கள் அப்படின்றத போட்டுட்டு வலுவ மீதி தொடர்கள் வலுவ மீதி வகை அப்படின்றத உங்க போடணும். கரெக்டா? வலுவ மீதி தொடர்கள் வலுவ மீதி வகை இது எல்லாத்தையும் எழுதணும். ஓகேவா? நேற்று பெய்த மழை தொட்டியை நிறுத்திருந்தது கால வலுவ மீதி. லட்சுமி கூப்பிடுகிறாள் திணை வலுவ மீதி. இதோ சென்று விட்டேன் அப்படின்றது கால வலுவ மீதி. என்னடா விளையாட வேண்டுமா அப்படின்றது திணை வலுவ மீதி. அவனை அவிழ்த்து விட்டேன் அப்படின்றது திணை வலுவ மீதி. லட்சுமி தொட்டியிலிருந்து நீரை குடித்தாள் அப்படின்றது திணை வலுவ மீதி. ஓகேவா? அதோட கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. திணை வலுவ மீதினா கால வலுவ மீதினா அப்படின்றத கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சுட்டு இந்த மாதிரி அட்டவணை போட்டு எழுதினீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நெடுவினா போலாமா? ஓகே. ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா? ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா? வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்ப அதுல பாருங்களேன், குறிப்பு சட்டகம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் போடணும். என்ன சொல்லியிருக்கேன்? நெடுவினான்னு கையை வச்சுட்டாலே குறிப்பு சட்டகம் போடாம நீங்க எழுதவே கூடாது. என்னது? நெடுவினால கையை வச்சாலே என்ன பண்ணணும்? குறிப்பு சட்டகம் போடணும். சொல்லிட்டேன். ரைட்டா? நெடுவினால் கையை வச்சா என்ன பண்ணணும்? குறிப்பு சட்டகம் அப்படின்றது போடணும். அப்ப நம்ம என்ன போடுறோம்? முன்னுரை, ஊர்தியை இயக்குதல், மனிதர்களும் போட்டி, கல்வித்துறை, பிற செயல்பாடுகள், வேலை வாய்ப்புகளில் மாற்றம், இயந்திர மனிதனும் குழந்தை, தோழனாய் இயந்திர மனிதன், உயிர் ஆபத்தை விளைவித்தல், வணிக வாய்ப்புகள், முடிவுரை. ஓகேவா? அப்ப முன்னுரை முடிவுரைன்னு போடணும். மீதி இருக்க சப்டாபிக்ஸ்லாம் நடுவில் எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் எழுதி ப்ராப்பரா எழுதுனாதான் என்னது அது ஒரு நெடுவினா. அப்ப முன்னுரையில் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்களேன். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருந்தேன். எப்போ அப்படின்னா ஒரு நெடுவினா நடத்தும் போது உங்களுக்கு நடத்தியிருந்தேன். ஓகேவா? டாப் 5 இம்பார்ட்டன்ட் நெடுவினா நடத்தும் போது இந்த கொஸ்டின் உங்களுக்கு நடத்தியிருந்தேன். ஓகேவா? இப்போ கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளும் வெறும் வணிகத்துடன் அதை நின்று விடாது. செயற்கை நுண்ணறிவின் வெளிப்பாடுகள் இனி மிகுதியாக இருக்கும். என்னது? ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கிறதுக்கு சரி, ஒரு குழந்தையோட அழுகையும் சரி என்ன பண்ணும்? அது வந்து இன்னும் என்ன பண்ணும்? அதோட லெவல் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல நின்றாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளும் வெறும் வணிகத்துடன் நின்று விடாது. இப்போ எப்படி இந்த பிசினஸ் பயன்படுத்துறாங்களோ அது பிசினஸோட நிற்காது. அது என்ன பண்ணும்? நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஒரு நாள் வரும் அந்த ஏஐ அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து செயற்கை நுண்ணறிவின் வெளிப்பாடுகள் இனி மிகுதியாக இருக்கும். இனிமே ஏஐயோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் வர போன் எல்லாமே ரொம்ப ஏஐல இருக்கும். நம்ம பேசணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும், நம்ம ஏதாச்சும் சொன்னோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதுக்கப்புறம் என்னது? போனை தொடையே தேவையில்லை. என்னது? இங்கேருந்து வந்து கால் நவீன் இப்போ ஆல்ரெடி அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி என்னது? நம்ம எது சொன்னாலும் எல்லாம் வேணா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அதுதான் முன்னுரை. ஓகேவா? அடுத்து ஊர்திகளை இயக்குதல். எதிர்காலத்தில் நாம் இயக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயக்கப்படும். எதிர்காலத்தில் நாம் இயக்கும் ஊர்திகள் என்னது? இப்போ என்ன பண்றாங்க? கார்ல என்ன பண்றாங்க? ஏஐ அப்படின்றது வந்துருச்சா? நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபாரின்ல என்னது? நீங்க வீட்டில் உட்காந்துட்டு கேப் புக் பண்ணீங்கன்னா போதும், அந்த கார் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏறி உட்காந்துட்டு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா போதும், அது அங்கே கொண்டு போய் இறக்கி விடும். அதனால ஓட்டுறதுக்கு டிரைவரே இருக்க மாட்டாரு. அந்த கார் பட்டிக்கா போயிட்டே இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்து குறையும். ஏன் அந்த விபத்து குறையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அது 40 தான் ஸ்பீடு லிமிட் அப்படின்னா 40ல தான் போகும். 50 தான் ஸ்பீடு லிமிட் அப்படின்னா 50ல தான் போகும். நம்மள மாதிரி என்ன பண்ணாது? 40 போக வேண்டிய இடத்துல அப்படின்னு 60 80 போகாது. ஓகேவா? அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதுபடி தான் போகும். அதுதான். ஓகேவா? போக்குவரத்து நெரிசல் இருக்காது. இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம பைக்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஒரு சிக்னல் இருக்கு. ஓகேவா? அது ரெட் சிக்னல் போட்டுருவாங்க. என்னடா ரெட் சிக்னல் அப்படின்னு போறோம். ஓகேவா? ஆக்சுவலா இங்க நிற்கிறோம் அப்படின்றது என்னது? டிராபிக் ரூல்ஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம்? போறோம், ஆக்சிடென்ட் ஆகுது. ஓகேவா? இது என்னது? டிராபிக் ரூல்ஸை மதிக்கல, போக்குவரத்து நெரிசல் நம்மளால ஒரு இடத்துல ஆகுது. ஆனா ஏஐ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிராபிக்ல நின்று அப்படின்னா நின்று தான் ஆகும். ஓகேவா? இவ்வளவு ஸ்பீடு அப்படின்னா இவ்வளவு ஸ்பீடு தான் போகும். அது என்ன பண்ணுது? நம்மள மாதிரி மனுஷங்க மாதிரி பண்ணாது. ஓகேவா? அடுத்து பயண நேரம் குறையும். ஏன்? போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே என்ன பண்ணும்? பயண நேரம் குறைஞ்சிரும். இப்போ நீங்க சென்னையில ஒரு
ஒரு 20 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் 2 மணி நேரம் ஆகும். அதே வந்து ஒரு 6:30 மணி அந்த பீக் ஹவர்ஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2.5 மணி நேரம் ஆகும். ஓகேவா? நான் வந்து இங்க 6 மணிக்கு ஏறினா 8 மணிக்கு தான் வந்து நான் என்னோட ரூமுக்கே போவேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணும், டிராபிக் வந்து அவ்வளவு ஹெவியா இருக்கும். ஓகேவா? என்னடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் டிராபிக் இருக்கும். இந்த மாதிரி ஏஐயோட கார்ஸ் ஏஐயோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், டிராபிக் அப்படின்றது பெருசா இருக்காது. ஏன், அது பட்டுக்கே போயிட்டு இருக்கும், அது பட்டே வந்துட்டு இருக்கும், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்றாங்க. ரைட்டா? எரிபொருள் மிச்சப்படும். என்னது, எரிபொருள் மிச்சப்படும். ஏன், வரப்போற ஏஐ கார்ஸ்லாம் எதுல வரும், வரப்போறதுல என்ன வரும், பேட்டரியில வரும். இப்ப இருக்க மாதிரி பெட்ரோல் டீசல் அப்படின்றது பெருசா வந்து அது கன்சியூம் பண்ணாது. இப்பவே கடைசியா வந்து ஒரு கார் அப்படின்றது லான்ச் பண்ணாங்க மஹேந்திரால. அந்த கார் வந்து ஈவி ஏதோ ஒரு கார். ஓகேவா? நான் அது சரியா பேர் தெரியல. ஓகேவா? அதுல ஏறி உட்காந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து டிராப் பண்ணல பார்க் பண்ணு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம், இந்த இடத்துல எனக்கு பார்க் பண்ணு அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுவா போயிட்டு பார்க் பண்ணி ஹேண்ட் பிரேக்கை போட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் வந்து ஏஐ ஃபீச்சரோட இப்போ கார்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் என்னது, நம்ம ஓட்டையே தேவையில்ல, ஆட்டோ பைலட்ல போட்டு ஓட்டுவாங்கல்ல ஃப்ளைட்டை ஓட்டும் போது, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, காரையை வந்து ஆட்டோ பைலட்ல போட்டு ஹாயா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வரப்போகுது. ஓகேவா? அப்ப என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க. எதிர்காலத்தில் நம்ம இயக்கும் ஊர்திகள் செயற்கை நுண்ணறிவு கொண்டே இயக்கப்படும். இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்து அப்படின்றது ரொம்பவே குறையும். போக்குவரத்து நெரிசலும் குறையும். போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சது அப்படின்னா நம்ம போகக்கூடிய டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். எரிபொருளும் ரொம்ப மிச்சப்படும். எரிபொருள் என்ன ஆகிடும், ரொம்ப மிச்சமா இருக்கும். ஓகேவா? மனிதர்களிடம் போட்டி. மென்பொருள்கள், கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களிடம் போட்டி போட்டாலும் வியப்பதற்கில்லை. ஓகேவா? மென்பொருள், கவிதைகள். ஓகேவா? என்ன பண்ணணும், கவிதை அப்படின்றது பாடுமா. என்னது, மென்பொருள் என்ன பண்ணுமா, கவிதை அப்படின்றது பாடுமா. அடுத்து என்னது, கதை சொல்லும். ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்றோம், கதை சொல்றோம்ல, கதை அடிக்கிறீங்களே எக்ஸாம்பிள், அந்த மாதிரி அது கதை அடிக்கும். ஓகேவா? விதவிதமான எழுத்து நடைகள். இப்ப என்ன பண்றோம், கசின் லெட்டர் எழுதுறோம், அது மாதிரி என்னென்னமோ லெட்டர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி என்ன பண்ணுவோம், அது வந்து எழுத்து நடையில இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை கொடுக்கும். அது மாதிரி என்ன பண்ண கற்றுக்கொண்டு மனிதரிடம் போட்டிக்கிட்டாலும் நம்ம கிட்ட போட்டி போடும். ஓகேவா? என்ன பண்ணும், ஏஐ வந்து நீங்க இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டி ரோபோ. ஓகேவா? அது வந்து என்னது, அது ஒரு ஏஐ, ஆனா பின்னாடி அதுக்கு ஃபீலிங்ஸ்லாம் வரும். அந்த மாதிரிலாம் ரோபோட்டுக்கு ஃபீலிங்ஸ்லாம் வராது. ஓகேவா? நம்ம ப்ரோக்ராம் பண்ணல அப்படின்னா ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் வராது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா? அடுத்து கல்வித்துறை. கல்வித்துறையில் தொழில்நுட்பத்தை பல விதங்களில் பயன்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. கல்வித்துறையில அந்த எஜுகேஷன்ல தொழில்நுட்பத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துறதுக்கான சாத்திய கூறுகள் அப்படின்றது அதிகம். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு எஜுகேஷன்ல இந்த ஏஐ அப்படின்றத பயன்படுத்தணும், எதுக்கு அப்படின்னா என்னது, இப்ப வந்து ரோபோட் வந்து ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம தான் 4 விஷயத்த படிச்சிருந்தாலும் ரோபோட் என்ன பண்ணும், அன்றாட இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வித்தின் ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணும், ஒரு டேட்டாவா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடும். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிரும் ஏஐயோட ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேவா? பிற செயல்பாடுகள். விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்கள் தற்போது மனிதன் அளிக்கும் சேவை எந்திர மனிதன் செய்யும். நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்து தருவது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, குழந்தைகளுக்கு பொம்மை கொண்டு வந்து தருவது, குழந்தைகளை வேடிக்கை காட்டுவது என பலவற்றையும் செய்யும். என்னது, இப்ப நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஏஐ போனு என்னது அது மாதிரி லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது, இங்கே தான் நீங்க சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ரூம் புக் பண்ணி கொடு, இந்த மாதிரி வந்து நான் இந்த ஃப்ளைட்ல போறேன், அது கொஞ்சம் புக் பண்ணு, என்னோட பாஸ்வேர்டு தான், என்னோட வாய்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கோ, இதான் என் பாஸ்வேர்டு, ஓப்பன் பண்ணி என்ன பண்ணு, என்னோட வந்து புக் பண்ணி கொடு, நான் இந்த ஊருக்கு போறேன், எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடு, ட்ரெயினுக்கு போறேன், ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடு அப்படின்ட்டு நம்ம பேசினா போதும். இப்போ என்ன பண்றோம், மாங்கு போய் டைப் படிச்சுட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? என்னது, எனக்கு இந்த மாதிரி போகணும், கொஞ்சம் புக் பண்ணி கொடு அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக அது என்ன லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்களோ அந்த லாங்குவேஜில் சொன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அது நமக்கு கொடுத்துரும். ரைட்டா? பண்ணுவீங்களா? ஓகே. அதுதான் நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்து தருவது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, குழந்தைகளுக்கு பொம்மை கொண்டு வந்து தருவது, குழந்தைகளுக்கு பொம்மையெல்லாம் கொண்டு வந்து தருமா. ஓகேவா? குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றையும் செய்யும் நிலை வரும். ஓகேவா? வேலை வாய்ப்புகளில் மாற்றம். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றத்தை எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரும். என்னது, வேலை வாய்ப்புல கணிசமான மாற்றம். வேலை வாய்ப்புல நமக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஒரு பெரிய நமக்கு தீமையும் இருக்கு. என்னது, எல்லா வேலையும் ஏஐ சீக்கிரமா பாக்குது, அதனால ஆளே தேவைப்படலாம். அவங்கள என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் எல்லாருமே போய் ஏஐ படிக்க முடியும். அந்த மாதிரி தான். என்னது, எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏஐ டீச்சர்ஸ் வந்தா ஏஐ டீச்சர்ஸ்க்கு வேலை இல்லை, ஏஐ டிசைனர் வந்துச்சுன்னா டிசைனருக்கு வேலை இல்லை, ஏஐ வந்து கார் ஓட்டுறது வந்துருச்சு அப்படின்னா டிரைவருக்கு வேலை இல்லை. அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், வேலை அப்படின்றது ஒவ்வொருத்தங்களுக்கா போயிட்டே இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரிலாம் வந்துடும், பிரச்சனையும் வரும், நல்ல விதமான ஒரு விஷயமும் வரும் அப்படின்றத சொல்றாங்க. இயந்திர மனிதனிடம் குழந்தை. எதிர்காலத்தில் இயந்திர மனிதனிடம் குழந்தையை ஒப்படைத்து விட்டு அலுவலகம் செல்லும் பெற்றோர்களை பார்க்க முடியும். என்னது, இப்போ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு ரோபோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல, இந்தா என் குழந்தைய பாத்துக்கோ, நான் என்ன பண்றேன், நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், பாய் அப்படின்ட்டு அந்த ரோபோட்டுக்கும் அந்த குழந்தைக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடணும்.
அந்த ரோபோட் என்ன பண்ணும் கரெக்டான டைம்ல அந்த குழந்தைக்கு என்னது சாப்பாடு கொடுக்குறதுனா சாப்பாடு கொடுக்கும், விளையாட்டு காமிக்கிறதுனா விளையாட்டு காமிக்கும், பொம்மையை வச்சு விளையாடுறதுனா விளையாடும். அந்த மாதிரிலாம் வந்து செய்ய போகுது அப்படின்றது சொல்றாங்க. ரைட்டா? தோழனாய் இயந்திர மனிதன் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்தும் அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்தும் பேணும் இயந்திர மனிதர்களை நாம் பார்க்க முடியும். வயசானவங்க என்ன பண்ணும் உதவிகள் செய்யும். ஓகேவா? வயசானவங்க உதவி செய்யும், அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கும், அவங்கள்ட்ட என்ன பண்ணும் உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்து பேணும் இயந்திர மனிதர்களை நாம் பார்க்க முடியும். ஓகேவா? உயிராபத்தை விளைவித்தல் செயற்கை நுண்ணறிவுள்ள இயந்திர மனிதனால் மனிதர் செய்ய இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயலையும் செய்ய முடியும். மனித முயற்சியில் உயிராபத்தை விளைக்கக்கூடிய செயலையும் செய்ய முடியும். இந்த பாயிண்ட் எங்க சொல்றாங்கன்னு தெரியுதா? இந்த பாயிண்ட் எதை சொல்றாங்க அப்படின்றது புரியுதா? எதை சொல்றாங்க அப்படின்னா சிட்டி ரோபோ சொல்றாங்க. சிட்டி ரோபோ என்ன பண்ணும் பாதியில் என்ன பண்ணுவாரு அந்த போரை என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரெட் சிப் எடுத்து தட்டி விட்டுருவாரா? ரெட் சிப் எடுத்து என்ன பண்ணுவாரு அதுக்கு வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ரோபோ என்ன பண்ணும் சிட்டி ரோபோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து மோசமா நடந்துக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா? எப்படியோ ஒரு படம் எடுத்து வச்சிட்டாங்க அந்த மாதிரி. ஓகேவா? வணிக வாய்ப்புகள் பெரு நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் சொல்றாங்க. இப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் தயாரிக்குது அப்படின்னா தயாரிச்சு கொடுக்கும். அது கொண்டு போய் வந்து மார்க்கெட் பண்ணு, எனக்கு இந்த பொருளை வந்து வித்து கொடு அப்படின்னா என்ன பண்ணும் எல்லா இடத்துல பாக்குற இடத்துல என்ன பண்ணும் விளம்பர பண்ணும். இப்பயே ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கீங்களா? நம்ம போன்ல இதை வச்சு பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதை பத்தி ஆடாவே வரும். இப்போ வந்து எனக்கு வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும் அதை வந்து ஒட்டு கேட்டு என்ன பண்ணுவோம் அதை பத்தி ஆடா கொடுக்கும். இல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்றோம் ஒரு வெப்சைட்ல போயிட்டு எனக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சை காமி அப்படின்னு நம்ம ஸ்மார்ட் வாட்ச் டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம எங்க போனாலும் சரி ஸ்மார்ட் வாட்சே காமிக்கும். அது யூடியூப் போனாலும் ஸ்மார்ட் வாட்ச் ஆட வரும், இன்ஸ்டாகிராம் போனாலும் ஸ்மார்ட் வாட்ச் ஆட வரும், எங்க போனாலும் ஸ்மார்ட் வாட்ச் ஆடா வரும். ஓகேவா? அது என்ன பண்ணுது நம்ம எதை தேடுறோம் நம்ம எதை வந்து விரும்புறோம் அப்படின்றத தேடி அதை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது. புரியுதா? பெருநிறுவனங்கள் அதான் அந்த பிசினஸ் என்ன பண்ணுது அதை ப்ரொமோட் பண்ணுது. நம்ம எதை தேடணுமோ அவனுக்கு அதை கொண்டு போய் கொடு, அவன் வாங்கணும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்ல வருது. ரைட்டா? அடுத்து முடிவுரை பாருங்களேன். செயற்கை நுண்ணறிவு சாதனங்களால் மனிதனின் வேலைப்பளு குறைந்துள்ளது, கால விரயம் தடுக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுது அது என்ன பண்ணுது மனுஷனுக்கு வேலையும் குறைஞ்சிருக்கு, ஆனா தீமையும் உண்டாக போகுது. ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுதா? இந்த நடுவினா ரொம்ப முக்கியமான நடுவினா கொஸ்டின் புக் பேக்ல கேட்டுட்டே இருந்திருக்காங்க, வரப்போற ஆஃபீல் எக்ஸாம்ல கேட்டாலும் வாய்ப்பு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? நான் உங்களுக்கு ரொம்ப கதை மாதிரி தான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். நம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை இயற்கையுடன் இணைத்து கூறுவதாக தொடங்குகின்ற பின்வரும் சொற்பொழிவை தொடர்ந்து நிறைவு செய்ய. பேரன்பிற்குரிய அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழுடன் அறிவியலை நான்காம் தமிழாக கூறுகின்றனர். ஆதி காலம் தொட்டு இயங்கி வரும் தமிழ் மொழியில் அறிவியல் என்பது தமிழர் வாழ்வோடு கரைந்து வந்துள்ளதை இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். அண்டத்தை அளந்தும் புவியின் தோற்றத்தை ஊகித்தும் கூறும் அறிவியல் செய்திகள் இலக்கியங்களில் உள்ளன. சங்க இலக்கியமான பரிபாடலில் பூமியின் தோற்றம் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இது நான் என்ன பண்ணியிருந்தேன் உங்களுக்கு குருவினாக்களை நடத்தியிருந்தேன். ரைட்டா? இந்த பூமி அப்படின்றது எப்படி உருவானுச்சு அப்படின்றத நம்மளோட இலக்கியத்துல பரிபாடலை கீரந்தையார் வந்து அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப என்னமோ மாடர்ன் சயின்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க நம்மளோட உலகம் எப்படி உருவானுச்சு, அது எப்படி வந்து தண்ணியால சூழ்ந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து டெவலப் ஆனுச்சு அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதை பத்தி இதுல சொல்ல வராங்க. பாப்போமா? பார்க்கலாமா? ஓகே. எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. எதுவுமே இல்லாத அந்த பெருவெளி. ஓகேவா? இந்த உலகம் அப்படின்றது எதுவும் இல்லை. நம்மளோட மல்டி யூனிவர்ஸ் கேலக்சிகள் எப்படி இருக்கும் அப்படியே வந்து இந்த உலகமே அப்படியே வந்து அமைதியா இருக்கும், அப்படியே இருட்டா இருக்கும், அப்படியே வந்து நட்சத்திரம் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரிதான் என்ன பண்ணிருக்கு இந்த உலகம் அப்படின்றது இருந்திருக்கு. ரைட்டா? இந்த உலகம் அப்படின்றது அப்படிதான் இருந்திருக்கு, எந்த சவுண்டும் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அதுதான் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பேரொளி அப்படின்னா ஒரு பெரிய சவுண்டு, பிக் பேங். ஓகேவா? ஒரு சவுண்ட் இருக்குது. அதாவது உலகத்துல பிக் பேங் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் அப்படின்றது ஒரு பெரிய வெடிப்பு அப்படின்றது நிகழுது. பெரிய சவுண்டு, கேட்கவே முடியாத ஒரு சவுண்ட் அப்படின்றது இந்த உலகத்துல அப்படின்றது நிகழ்ந்த உடனே உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களில் அணுக்கருக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதம் உருவாகுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஐம்பூதம் என்ன சொல்லுவோம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஓகேவா? இதெல்லாம் சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் உருவாகிறது வானம் அப்படின்றது உருவாகுது. இப்ப நம்ம பார்க்கணும்ல வானம் ப்ளூ கலரா இருக்குல்ல அந்த ஸ்கை, அது எப்படி இருக்கு அந்த வானம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் உருவாகுது. என்னது அந்த வானம் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் பூதமான ஐம்பூதங்கள்ல வானம் அப்படின்றது உருவாகுது. அந்த பெரிய வெடிப்பு வெடிச்சதுக்கு அப்புறம் என்னது அந்த வானம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் உருவாகுது. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு பேரொளி, ஒரு பெரிய சவுண்டு, பிக் பேங். ஓகேவா? ஒரு பெரிய சவுண்டு மாதிரி நிகழுது. அதுக்கப்புறம் வானம் அப்படின்றது உருவாகுது. ஓகேவா? உருவம் இல்லாத காற்று முதலான காத்து என்னது நம்மளால உணர முடியுமா, நம்மளால பார்க்க முடியுமா? காத்த சார் அந்த துணி ஆடுது அது காத்து தானே சார். அவங்களால நீங்க காத்த வந்து பார்த்துருக்கீங்களா?
காற்றை வந்து பார்க்கவே முடியாது, நம்மளால உணரதான் முடியும். காற்று நல்லா ஜிலுஜின்னு அடிக்குதுன்னா நல்லா ஜிலுஜின்னு இருக்கா, குளிருதுரா, அது மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் இந்த காற்றை வந்து நம்மளால உணரதான் முடியும். ஓகேவா? உருவமில்லாத காற்று முதலான பூதங்களில் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதம் உருவாங்கியது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக காலங்கள் கடந்தது. அந்த அணுக்கள் ஆற்றல் கிளர்ந்து என்ன பண்ணுது, ஒரு நிறைய ஆற்றல்கள், ஓகேவா, நிறைய ஆற்றல் என்ன பண்ணுது, அணுக்கள் வந்து ரொம்ப காலம் நல்லா நிறைய ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, நிறைய போயிட்டு இருக்குது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. ஒரு பெரிய நெருப்பு பந்து, எவ்வளவு பெருசு, இந்த பூமி வந்து ஒரு நெருப்பு பந்தா இருக்கு. ஓகேவா? நெருப்பு பந்தா இருக்கு, புவியீர்ப்பு விசை இருக்கு. ஓகேவா? ஒரு பெரிய நெருப்பு பந்தா இருக்கு, புவியீர்ப்பு விசை இருக்கு. ஆனா பூமி குளிரும்படி தொடர்ந்து மழை பெய்ததால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மேல இருந்து மழை பெய்யுது. ஓகேவா? நம்மளோட பூமி என்னது, கோள வடிவத்துல இருக்கா, மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஓகேவா? எல்லா இடத்துல இருந்தும் பெஞ்சிட்டே இருக்கு. அது பெய்யுற மழை வந்து கொஞ்சம் நஞ்சம் பெய்யல, என்ன பண்ணுது, பூமியை மூழ்கடிச்சிடுது. ஏன்? பூமியில தான் ஈர்ப்பு சேர இருக்குல்ல, கடல் இருக்கிற எல்லா இடமும் என்ன பண்ணுது. நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னது, நெருப்பும் அது சூடான இடமும் குளிர்ச்சியான இருக்கும்போது ஒரு விஷயம் தோன்றும். என்னது, நுண்ணுயிரிகள், பூஞ்சை, அதெல்லாம் என்ன பண்ணும், தொடரும். ஓகேவா? அது மாதிரி நுண்ணுயிர்கள் தோன்ற ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுதான் மீண்டும் மீண்டும் நிறைந்த வெள்ளத்தில் பெரிய மூழ்கி உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த உலகம் என்ன பண்ணுது, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கு, காற்றும் வந்துருச்சு, வானமும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்னது, நீரும் வந்துருச்சு, நிலமும் வந்துருச்சு. என்னது, அது இருக்கிற நெருப்பு பந்து என்னது அணையுது, அப்படியே அணைஞ்சு அப்படியே கோள வடிவத்துல ஒரு அப்படின்றது உருவாகுது. என்ன பண்ணுது, காத்து அடிக்குது, மரங்கள் வளர்ந்துருக்கு. என்னது, அந்த ஒரு நுண்ணுயிர்கள் மூலியமா என்ன பண்ணுது, அந்த மரங்கள் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அது மாதிரி ஒன்று மீன் உருவாகுது, தவக்கலை உருவாகுது, அதுக்கப்புறம் குரங்கு உருவாகுது, அதுக்கப்புறம் மனிதன் அப்படின்றது தோற்றம் அடைகிறான். இப்ப நவீன மனிதனா வந்து நிக்கிறோம். கரெக்டா? என்ன பண்றோம், நவீன மனிதனா வந்து நிக்கிறோம் அப்படின்றது அதுல தெரிய வருது. ஓகேவா? மீண்டும் மீண்டும் நிறைய வெள்ளத்தில் பெரிய புவி மூழ்கி உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. இச்சூழல் மாற்றத்தினால் உயிர்கள் தோன்றி நிலை பெற்று வாழ்கின்றன. இந்த சூழல் மாற்றத்தினால் பண்ணுது, நிலை பெற்று வாழுது. ஓகேவா? புவி உருவாகிய நிகழ்வை அறிவியல் அறிஞர்கள் கண்டறிந்தது முன்பே நம் தமிழர் கண்டிருந்தனர். என்னது, புவி உருவாகிய நிகழ்வை என்னதான் வந்து சயின்டிஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுனாலும் இலக்கியத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டாங்களா, நீ என்னடா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு முன்னாடியே தெரியும்டா இந்த விஷயத்தை பத்தி அப்படின்றது நமக்கு ஆச்சரியத்துல உள்ளாக்குது. ஓகேவா? எப்படி எழுதியிருப்பார் அந்த கீரந்தையார் இந்த விஷயத்த. ஓகேவா? இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கலாம், பூமின்றது கோள வடிவம் இருந்திருக்கலாம், அதுல தண்ணி ஃபுல்லா இருக்கலாம், நுண்ணுயிரி உருவாகி இருக்கலாம் அப்படின்றது இப்ப சொல்றாங்க. ஆனா பரிபாடல்ல கீரந்தையர் எப்படா சொன்னாரு அப்படின்றது தலை பிச்சுக்கிட்டு இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி ஒரு வியப்புல உள்ளாக்கக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ரைட்டா? புவி உருவாகிய நிகழ்வை அறிவியல் அறிஞர்கள் கண்டதும் முன்பே நம் தமிழர் கண்டிருந்தனர் என்பது தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியும் பெருமைக்குரிய செயலாகும். நமக்குரிய ஒரு பெருமைக்குரிய செயல் தானே. என்னது, மாடர்ன் சயின்ஸ்ல கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தையும் என்ன பண்ணுது, அது கண்டுபிடிச்சிருக்கு. என்னது, முன்னாடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருந்துச்சு. ரைட்டா? என்னது, இதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம போன் பண்ணும்போது டவர்ல பட்டு நமக்கு கேட்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்னது, இதுக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா கண்டுபிடிச்சது எப்ப, இப்பதான் கண்டுபிடிக்கிறோம். இப்பதான் கண்டுபிடிச்சு நம்ம போன்ல பேசினா அது தெரியுது. இதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருந்துச்சா இல்லையா, அப்பயும் இருந்துச்சு. அப்ப வந்து என்னது, இந்த உலகத்துல இருக்கிறது மட்டும்தான், நிலையா இருக்கிறது மட்டும்தான், அதே நம்ம ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கிறோமே தவிர என்னது, நம்ம எதுவும் புதுசா மாத்தல, இறைவனோட அமைப்பே அப்படிதான் இருக்கு அப்படின்றது சொல்ல வர கருத்து. ஓகேவா? எழுதுங்களா அந்த கொஸ்டின், முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? ஈஸியா இருக்கு அந்த கொஸ்டின். ஓகேவா? அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்றை எழுதுக அப்படின்னு கேட்டுருங்க. எல்லாமே கற்பனை நயமா எழுத சொல்றாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டிப்பா முக்கியமான வினா. ஓகேவா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொஸ்டின் கண்டிப்பா முக்கியமான வினா. வரப்போற ஆஃபில் எக்ஸாம் இல்ல பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் படிக்காம போயிடக்கூடாது. ஓகேவா? பார்க்கலாமா என்ன சொல்றாங்க அப்படின்றத. ஃபர்ஸ்ட் நல்லா சொல்லியிருக்கேன், குறிப்பு சட்டகம் போடாம நெடுவினால கால் எடுத்து வைக்க கூடாது, கை எடுத்து வைக்க கூடாது. ஓகேவா? அந்த கொஸ்டின் பேப்பர்ல கை எடுத்து வைக்க கூடாது. என்ன பண்ணணும், எடுத்த உடனே கட்டத்தை தான் போடணும், ஸ்கேல தான் தேடணும். நெடுவினா பார்த்த உடனே என்ன பண்ணணும், நம்ம கண்ணு ஸ்கேல தான் தேடணும். ஓகேவா? ஸ்கேல ஃபர்ஸ்ட் கட்டத்தை போடணும். கட்டத்தை போட்டு குறிப்பு சட்டகம் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி அழகா வரிசையா எழுதணும். ஓகேவா? அந்த மாதிரி எழுதுவீங்களா? அந்த மாதிரி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் அறிமுக உரை அல்லது முகவுரை. ஓகேவா? முகவுரை முடிக்கும் போது நிறைய உரை. இங்க ஏன் அறிமுக உரைன்னு போடுறோம் அப்படின்னா, ஒரு கதை மாதிரி எழுத போறோம். ஓகேவா? என்னது, கற்பனை கதை மாதிரி எழுத போறோம். அதனால என்னது, அறிமுக உரை அப்படின்னு போடுறோம். முடிக்கும் போது நிறைய உரை அப்படின்னு போட்டு முடிக்கணும். ஓகேவா? அறிமுக உரை, இந்த பேரண்டம், விண்மீன்கள் எப்படி இருந்துச்சு, கதிர்வீச்சும் துகளும், அடுத்து திரும்புதல், அடுத்து நிறைய உரை அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அறிமுக உரையில என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாமா. இலக்கியங்களில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் அறியும் பொருட்டு நானும் எம் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களோடு ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு விண்வெளி பயணம் மேற்கொண்டோம். என்னது,
ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஒரு கற்பனை கதை. ஓகேவா சார், நான் எங்க சார் போனேன் அப்படிலாம் கேட்க கூடாது. இது வந்து ஒரு கற்பனை கதை. நான் என்ன பண்றோம், கனவு காட்டுறோம்ல, சூப்பர்மேன் ஆகி என்ன பண்ண போறேன், அந்த உலகத்தை காப்பாற்ற போறேன் அப்படின்லாம் கனவு கண்டிருப்போம். ஓகேவா, இந்த சூப்பர்மேன் ஆகி நான் இந்த உலகத்தை காப்பாற்ற போறேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முன்னாடியும் இந்த ஸ்கூல்ல யாரோ வந்து என்ன பண்றாங்க, யாரோ அழிக்க வர்றாங்க, நான் என்ன பண்றேன், முன்னாடி நின்று எல்லாரையும் வந்து சண்டை போட்டு நான் அந்த ஸ்கூலை வந்து காப்பாத்துறேன். இப்பெல்லாம் என்ன கனவு வரும். ஓகேவா, எனக்கு அந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளையில கனவு வரும் இந்த மாதிரிலாம். ஓகேவா, அந்த மாதிரி அறிமுக உரை அதில் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து விண்வெளி பயணம் போறோம் அப்படின்றத கற்பனையா சொல்ல வரீங்க. ஓகேவா, பேரண்டம், பேரண்ட பெருவெடிப்பு கருத்துக்களை பேரண்ட பெருவெடிப்பு கருத்துளைகளை பற்றி தானே ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆராய்ச்சியில் முக்கியமானவை. பேரண்ட பெருவெடிப்பு, பிக் பேங் எப்படி நடந்துச்சு, கருத்துளை, அந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்குள்ள எது போனாலும் வெளில வராது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் கருத்துளைகளை பற்றி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. இப்பேரண்ட பெருவெடிப்பினால் உண்டானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் எங்களுக்கு விளக்கினார். இப்புவியின் படைப்புகள் கடவுள் போன்ற ஒருவர் பின்னாடி இருந்தார் என்பதை அவர் மறுத்தார். ஓகேவா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கடவுள் ஒருத்தர் இல்லை அப்படின்றத ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவரோட விஷயத்துல இருந்து சொல்றாரு. ஓகேவா, பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தை கட்டமைக்க வேண்டியதுல ஒரு கடவுள் இந்த இடத்துல நீங்க சொல்ல வேணாம் அப்படின்றது என்ன பண்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப பேரண்டம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டாபிக்கா போடணும். பேரண்ட பெருவெடிப்பு கருத்துரைகள் பற்றி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஆராய்ச்சிகள். என்னது பிக் பேங், பிளாக் ஹோல், இதை பத்தி என்ன பண்றாரு அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் ரிசர்ச் அப்படின்றது இருக்கு. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உண்டாது அப்படின்றதுக்கு சான்றுகளை வந்து என்ன பண்றாரு மேத்தமெட்டிக்ஸ்ல அவர் என்ன பண்றாரு ப்ரூஃப் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த புவியின் படைப்புகள் கடவுள் போன்ற ஒருவர் பின்னாடி இருந்தார், இந்த புவிக்கு வந்து பின்னாடி வந்து கடவுள் ஒருத்தவர் தான் படைச்சார் அப்படின்றது என்னது நீங்க அவர் வந்து மறுக்கிறாரு. ஓகேவா, பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை அப்படின்றத இதுல சொல்றாரு. ஓகேவா, இதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும், பேரண்டம் அப்படின்றத டாபிக் போட்டு இதை எழுதணும். அதுக்கப்புறம் விண்மீன்கள், அதுக்கப்புறம் எதை பத்தி பார்க்க போறோம், விண்மீன்களை பத்தி பார்க்க போறோம். விண்வெளியில் பால் வீதியில் எங்கள் விண்வெளி ஓடம் சுற்றி கொண்டிருந்தது. விண்வெளியில் பால் வீதியில் எங்கள் விண்வெளி ஓடம், அதாவது வந்து என்னது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குல்ல அது வந்து சுத்துதான். என்னது ஒரு கற்பனை நயம். ஓகேவா, கற்பனை கதை. ஓகேவா, விண்வெளியில் பால் வீதியில் எங்கள் விண்வெளி ஓடம் சுற்றி கொண்டிருந்தது. அப்போது ஹாக்கிங் நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணீங்க, ஃபுல்லு மேலே போயிட்டீங்க. ஓகேவா, மேலே போயிட்டு பாக்குறீங்க எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே ஃபுல்லா அப்படியே வந்து இருட்டா இருக்கு, என்னது இப்போ ஏகப்பட்ட விண்மீன்கள் இருக்கு, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவற்றோட ஞாயிறு ஒன்று, ஞாயிறு அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னது சூரியனை தான் ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. ஒரு விண்மீனோட ஆயுள் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுது, அதோட ஈர்ப்பு விசை அப்படின்றது அபரிவிதமா இருக்கு, அதோட ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் சொல்றாங்க. அதனால் விண்மீன் சுருங்க தொடங்கிறது. அதனால அந்த விண்மீன் அப்படின்றது சுருங்குது. விண்மீன் சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது என்று விளக்கினார். ஒரு விண்மீன் இருக்கு, அது என்ன ஆகுது அப்படின்னா அது சுருங்க என்ன ஆகுது, அதோட ஆற்றல் அப்படின்றது ஈர்ப்பாற்றல் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னது இதுதான் விண்மீன் வச்சுக்கோங்களேன், இதோட எப்படி இருக்கு, அது ரொம்ப அதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால எது கிட்ட வந்தாலும் பிடிச்சி இழுத்து என்ன பண்ணுது, க்ளோஸ் பண்ணுது, தன்னை வந்து அது சுருக்கிக்குது, ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, விண்மீன் சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அவரோட ஈர்ப்பாற்றல் அப்படின்றது ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு, அளவற்றதாகிறது என்று விளக்கினார். ஓகேவா, அப்ப இந்த என்ன சொல்றாங்கன்னு புரியுதா, விண்மீன்கள் என்ன சொல்றாங்க, விண்வெளியில பால் வீதியில எங்கள் விண்வெளி ஓடம் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போது வந்து ஹாக்கிங் என்ன பண்றது, நமது பால் வீதியில கோடிக்கான விண்மீன்கள் வந்து ஒளிர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அதுல ஞாயிறு ஒன்று, ஞாயிறுனா சூரியனை சொல்றாரு. ஒரு விண்மீன் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கி ஈர்ப்பு விசை கூடுகிறது. அதோட ஒரு ஆயுள் காலத்துல என்ன பண்ணுது, அதோட ஈர்ப்பு விசை அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணுது, அந்த விண்மீன் அப்படின்றது சுருங்குது. விண்மீன் சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது என்று விளக்குறாரு. புரியுதா, எழுதிருவீங்களா இந்த 2 பாயிண்ட், முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, பேரண்டம், அறிமுக உரை, பேரண்டம், அதுக்கப்புறம் விண்மீன்கள், இது 3 பார்த்துருக்கோம். ரைட்டா, அடுத்து கதிர்வீச்சும் துகளும். கதிர்வீச்சு துகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சில நேரங்களில் உண்மையானது புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருத்துரைகள் பற்றியதும் என்பதை அறிந்து கொண்டோம். சில நேரத்துல உண்மை என்ன பண்ணுது, புனைவை விடவும். ஓகேவா, இப்ப நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், என்னது இந்த உலகம் இப்படி தாண்டா இருக்கு, என்னது மேல இந்த பேரண்டம் கேலக்சி இப்படி தாண்டா இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா, நம்மளோட இது எப்படி இருக்கு, ரொம்ப வியப்பா இருக்கு, நம்ம நினைக்கிறது எப்படி இருக்கு, ஒரு வியப்பா இருக்கு. ஓ இப்படிலாம் இருக்குமா, ஓ இப்படி இருக்குமோ, ஓ அப்படி இருக்குங்கிறத நம்ம ஆச்சரியத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மை எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல இந்த விஷயம் இப்படிதான் இருக்குன்ட்டு, அதை விட பிரமிப்பா இருக்கு. அதை பார்க்கும்போது என்னடா அது நம்ம நினைச்சது ஒண்ணு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதான் சில நேரங்களில் உண்மையானது புனைவை விடவும் வியப்பூடுவதாக அமைகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருத்துளைகள். ஓகேவா, பிளாக் ஹோல் அப்படிதான் இருக்கு, அப்படிப்பட்டதான் அந்த கருத்துளைகள். எப்படி என்ன கருத்துரைகள் செல்வது எந்த ஒன்றும் தப்பித்து வெளியேற முடியாது. அந்த பிளாக் ஹோல் தான் பிளாக் ஹோல்னு வச்சுக்கோங்க,
இதுக்குள்ள வந்து எந்த பொருள் போனாலும் அதுக்கு பிறகு ரிட்டர்ன் அப்படின்றது வெளில வராது. அதுதான் அது, அதுதான் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கருத்துளையின் ஈர்ப்பு இலையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கருத்துளையின் ஈர்ப்பு இலையிலிருந்து அதோட ஈர்ப்பு இலையில என்னது கதிர்வீச்சு வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதோட பிளாக் ஹோல் என்ன பண்ணுது, கதிர்வீச்சு அப்படின்றது வெளில வந்துகிட்டே இருக்கு. அடுத்து, கருத்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை என்பது நேரில் கண்டோம். கருத்துளை ஆனா வந்து உண்மையிலே என்னது கருப்பா இருக்காது. அப்போது ஹாக்கிங் கருத்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துக்குள்ளும் கசிய தொடங்கி இறுதியில் வெடித்து விடும் என்றார். அப்ப என்னது, அதுல இருந்து என்னது கதிர்வீச்சு வெளில வந்துட்டே இருக்கும்போது என்னது ஒரு டைம்ல பிக் பேங் வெடிச்சிருமா. ஓகேவா? வெடித்து விடும் என்றார். முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருத்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. முன்னல் அண்டவெளியில் காணப்படும் கருத்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. முன்னாடி என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு அழிவு ஆற்றல் அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஆனால் கருத்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்பது எங்களிடம் வந்து யார் சொல்லிருக்கா, ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் ஒரு கதை தான். ஓகேவா? கதை மாதிரி எழுதலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் லெசன்ஸ்ல படிச்சிருப்போம். அதை என்ன பண்றோம், ஒரு கதையா மேக் பண்ணி எழுதுறோம். சில நேரத்தில் உண்மையானது புனையை விடவும் வியப்பூட்டுவதா இருக்கு. அப்படிதான் உண்மைதான் இது கருத்துளைகள் பற்றியது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி அப்படின்னா, கருத்துளையில சொல்றது எதுவும் பின்னாடி திரும்பி வராது. கருத்துளை ஈர்ப்பில் என்னது ஒரு கதிர்வீச்சு வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கு. கருத்துளை உண்மையில என்னது கருப்பா இருக்கிறது இல்ல, என்னது அதை வந்து நம்ம நேர்ல பார்த்தோம். அப்போதான் ஹாக்கிங் என்ன பண்றது, கருத்து இருந்து ஒரு கட்டத்துல இருந்து கதிர்வீச்சு அணுத்துக்களும் கசிய தொடங்கி இறுதியில் என்ன பண்ணுது, அது வெடிச்சிரும் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? இந்த பாயிண்ட் எழுதுவீங்களா? அடுத்து, திரும்புதல். விண்வெளி ஓடம் பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பல வடிவிலான விண்கற்கள் மற்றும் தொலைவில் தூசுகள் போன்ற பால் விதிகளையும் கண்டு அதனை பற்றி சில கருத்துக்களை பேசிக்கொண்டே பூமியை வந்தடைந்தோம். எங்களை வரவேற்க பலரும் கூடி வந்திருந்தனர். ஓகேவா? என்ன பண்றாங்க, அந்த விண்வெளி ஓடம் அதுதான் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட். அதுல என்ன பண்றாங்க, சல்லுன்னு வராங்க. இப்போ வரும்போது என்னது, நிறைய விண்மீன்கள், நிறைய நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் என்னது விண்கற்கள், அப்புறம் என்னது தூசுகள் போன்ற பால் விதிகள். என்னது, அவங்க தூசுனா இருக்கும், நார்மலா ஒடுங்கும்போதுதான் தூசு பறக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அவங்க பாக்குற பால் வீதி எப்படி இருக்கான், அந்த பால் வீதி வந்து தூசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கண்டு அதனை பற்றி சில கருத்துக்களை பேசிக்கொண்டே பூமி வந்திருந்தோம். எங்களை வரவேற்க பலரும் கூடி வந்திருந்தனர். அவங்க வரவேற்க என்ன பண்றாங்க, பல பேர் வந்து கூடி வந்திருக்காங்க. வாங்க வாங்க, நீங்க எப்படி ஸ்பேஸ் போயிட்டு வந்தீங்க, இப்போ எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சு அந்த இடம், நீங்க பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வியப்பா வந்து பாக்குறாங்க. விண்வெளி பயணம் மேற்கொண்ட எங்களை வரவேற்பு பாராட்டிய வாழ்த்துதலை தெரிவித்தனர். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் என் வாழ்வில் மறக்க முடியாதவையாக இருக்கின்றன. இந்த விஷயம் வந்து எதையுமே என்னால் மறக்க முடியாது அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? நான் கதை மாதிரி சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? கண்டிப்பா வரப்போற ஆஃபீல் எக்ஸாம்ல, பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டா நீங்க கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? ஈஸியான ஒரு வினா. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத மட்டும் டக்குன்னு பார்த்தலாம். மாளாத காதல் நோயாளன் புலியின் தொடரில் ஓமையை சுட்டும் பொருளை விளக்குக, உடலில் ஏற்பட்ட புண், நீங்காத துன்பம், இன்றைய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை செய்தித்தாள்கள் இணையத்தில் கண்டு அட்டணையாக தருக. மனிதனிடம் இந்த கொஸ்டின் எதிர்கால தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் அதை பற்றி இது நீங்கள் வந்து அட்டவணை போட்டு கரெக்டாக எழுதணும். துறை என்ன, அதோட பயன்பாடு என்ன, இதெல்லாம் வந்து என்ன பண்ணேன் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி என்ன பண்ணேன் ஃபோனில் வச்சு காமிச்சேன். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதணும். மருத்துவத்துறை, தொழில் துறை, போக்குவரத்து துறை, வணிகத்துறை, பிற துறைகள் அப்படின்றது எழுதணும். இது வந்து உங்களுக்கு சொல்லிட்டு உடலில் ஏற்பட்ட புண், நீங்காத துன்பம், அதை வந்து இதுக்கும் நீங்கள் ஓமையாக வச்சு எழுதணும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான வினா. ஓகேவா? எதிர்கால தொழில்நுட்பம் இதை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் என்னது, அந்த வழுக்களை எழுதிட்டு அந்த வலுவு மீதி என்ன வலுவு மீதி, கால வலுவு மீதி, திணை வலுவு மீதி, இதில் ரெண்டு இடத்துலையுமே கால வலுவு மீதி, திணை வலுவு மீதி தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால வந்து ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? அதை நீங்கள் எழுதணும். ஓகேவா? வலுவு மீதியோட தொடர்கள் என்ன, வலுவு மீதியோட வகைகள் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். நெடுவினா வந்திருக்கும். ஓகேவா? நெடுவினால இது ஒரு ஈஸியான நெடுவினா, ஒரு கதை மாதிரி எழுதுகிற நெடுவினா. இதில் நீங்கள் வந்து கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டாலே அழகாக எழுதலாம். ஒரு குழந்தையை தூக்குறதுக்கும் கீழே விழுந்த தேநீர் கோப்பையும் எடுக்கிறதுக்கு தான் ரோபோட்டா அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து நீங்கள் எழுதணும். அந்த வணிகத்துடன் தொடர்பு செயற்கை நுண்ணறிவு எதிர்கால வெளிப்பாடுகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஓகேவா? முன்னுரை முடிவுரை எழுதிட்டு நடுவில் சப்டாபிக் போடணும். ஊர்தியில் இயக்கிறது, மனிதனிடம் போட்டி, அதை பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். முன்னுரைனா என்ன, எதிர்காலத்தை ஊர்திகளை இயக்குதல், மனிதனிடம் போட்டி, கல்வித்துறை, பிற செயல்பாடுகள், வேலை வாய்ப்புகளில் மாற்றம், இயந்திர மனிதனிடம் குழந்தை, தோழனாய் இயந்திர மனிதன், உயிராபத்தை விளைவித்தல், வணிக வாய்ப்புகள், முடிவுரை, இதெல்லாம் என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து எழுதணும். ரைட்டா? அடுத்து நம்ம முன்னோர் வந்து அந்த பரிபாடலை எப்படி இந்த உலகம் உருவானுச்சு அதை பற்றி எழுதுங்க. அதை பற்றி எழுதணும் ஃபுல்லாக. அப்புறம் அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம், அந்த பாயிண்ட் எழுதணும். ஓகேவா? இது நம்ம கடைசியாக பார்த்தோம். ஓகேப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த போடுற வீடியோ, வரப்போகிற ஆஃபீல் எக்ஸாம் போடுற வீடியோ, இல்லை பப்ளிக் எக்ஸாம் போடுற வீடியோனா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வராது. வந்தால் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் முக்கியமான வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னது படிக்க முடியாது. நிறைய இலக்கணம் அப்படின்றது நடத்துகிறோம், நிறைய வந்து என்னது
மேக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படின்றது கற்றுக்க போகிறீங்க. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டக் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஓகேவா? இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.